ஹலோ! இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஸோ இந்த வெண்டைக்காய வந்து ஏற்கனவே எண்ணெயில வதக்கி தனியா எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சிருக்கேன். காரக்குழம்புக்கு வேண்டிய புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 4, 5 பல்லு பூண்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வடகம் இருக்கு. அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். 1 1/2 தக்காளி, அப்புறம் தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள். தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 1/2 டீஸ்பூன், அ சில்லி பவுடரும் 1 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 குட்டி தேங்காய், இந்த 2 பத்த தேங்காய் வந்து அரைச்சு இந்த காரக்குழம்புல ஊற்றிடுவேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு வேண்டிய பொருள். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னோடய ஃபேவரட் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மண் சட்டியில் தாளிக்க வேண்டிய ஐட்டம் இந்த வடகம், சீரகம்லாம் போட்டு தாளிக்கணும். இது பொரியும் போது இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, இந்த மண் சட்டிங்கிறதுனால நல்லா புகை வருது. இப்போ இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கணும். கிரேவிக்கெல்லாம் இந்த மாதிரி வதங்குச்சுன்னா நல்லா திக்காக நல்லா வரும். ஸோ மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது. ஸோ இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிட்டு இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடும். ஸோ இது வந்து கொதி வரணும். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதிச்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் என்ன ஆட் பண்ணலான்னா, நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். இது மூட வேண்டாம், இது இப்படியே இருக்கட்டும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லியும் அந்த நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். அந்த வெண்டைக்காய்க்குள்ளே அந்த மசாலா ஏறட்டும். ஏறினோடனே கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லலை. ஸோ ஒரே ஒரு பிஞ்சு மிளகுத்தூள், இவ்வளோதான். ஸோ இதை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். யாருக்கு தான் பிடிக்காது இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சாதத்தில் நெய் போட்டு இதையும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.